பிஎல்ஓ அதிகாரி 3 முறை வருவாங்க. ஒரு முறை ஃபார்ம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி வைங்கன்னு இரண்டாவது முறை வந்து வாங்கிக்கிறதுக்கு கால அவகாசம் இருக்கு. அவங்கள்ட்ட கேட்கலாம், எங்க நாங்க ஃபில் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லலாம். அப்படி நம்ம வாங்கி வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபில் பண்ணி பார்க்கிறது அல்லது தெரிந்தவரிடத்துல வந்து ஜெராக்ஸை ஃபில் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபில் பண்றது சரியானது. இதுல வந்து திருத்தம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெராக்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. அதனால ஒரு ஃபார்ம் வாங்கினா அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஃபில் பண்ணி பார்த்து என்னென்ன தகவல் இருக்கு அது 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திய பிறகு அந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய முறைகளை வச்சுக்கணும். இது ஒரு முறைங்க. அடுத்ததாக இந்த பிஎல்ஓ ஃபார்ம் தரான் இல்லையா, இந்த ஃபார்ம்ல ஒன்று அவர்களுக்கு ஒன்று நமக்கு, இதுதான் நமக்கு சான்று. அந்த அதிகாரி வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து முயற்சிகள், ஒன்னு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இதை வச்சு தான் மூவ் பண்ண முடியும். அதனால இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தருவதில் ஒருத்தரும் விடக்கூடாது. அவர் ஓட்டு போறாரு, 95 வயசு அம்மாவா இருக்கிறாங்க, நடக்க முடியாம இருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை, அவருடைய பேர் அந்த ஓட்டு லிஸ்ட்ல சேர்த்தரும். இதை வந்து நம்முடைய கிளை நிர்வாகம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் போதுமானது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த விஷயத்தை தளர்த்தி இருக்கிறதுனால இது கொஞ்சம் இலகுவா போகிறது.